अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया தஸ்மதிஷ்டார்த்த கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே. அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து மெயினாக ஸ்புட்டம் போட்டு கணித்து உங்களுடைய பிறந்த நேரத்தை கணித்து அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஜாதகம் தான் கரெக்டான ஜாதகம். அதற்கான பலன்கள் தான் கண்டிப்பாக நடக்கும். அது கணிக்கிற திறமையில் இருக்குது, அவ்வளோதான். பெரியோருடைய அனுகிரகத்தில் எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு நம்ம வேண்டிக்கலாம். இன்றைய நாள் ஜூன் 21 2026 ஞாயிற்றுக்கிழமை, பராபவரிடம் ஆனி மாதம் 7ஆம் திருநாள், பூரம் நட்சத்திரம், சிம்ம ராசி, சப்தமி திதி, மகர ராசி அல்லது மகர லக்னம். அதுலேயும் மெயினாக திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராட்டம். சிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெல்லம் சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். இன்றைய நாளிலிருந்து மிக மிக கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் மெயினாக அந்த ரிஷபராசி நண்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சென்னை, காஞ்சிபுரம், திருநெல்வேலி, தூத்துக்குடி, விழுப்புரம், செங்கல்பட்டு இந்த மாதிரி ஏரியாக்களில் அடுத்த ஒரு மாதம் ஒரே வெட்டு, குத்து, கொலை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக நடக்கும். வன்மத்திலால் ஏற்படக்கூடிய அதே மாதிரி ஆணவ கொலைகள் இதெல்லாம் அடுத்த ஒரு மாதம் மிகப்பெரிய அளவில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆக்சிடென்ட்ஸ் நிறையா நடக்கும். இந்த ஏரியாக்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது சிம்மமும் சரி, கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நாள். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மெயினாக பெண்கள் ரொம்ப ஹெல்த்தில் பார்த்துக்கணும். குழந்தைகளுடைய ஹெல்த்தில் அக்கறையாக இருக்கணும். திடீர்னு பார்த்தா ஒரு உடம்பு ஹீட் ஆகிறதுனால என்ன ஆகும்னா நமக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கறது, தேவையில்லாத ப்ரெஷர் கிரியேட் ஆகுதுங்கிற மாதிரி இருக்கும். பொருளாதாரத்தில் ரொம்ப முக்கியமான மாற்றங்கள், எடுக்கக்கூடிய காரியங்களில் வெற்றி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு பாசிட்டிவாக நடந்தாலும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உள்ளுணர்வுகள் சரியா இல்லைங்கிற மாதிரி தோணும். ஸோ அதுதான் நம்ம பார்த்துக்கணும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராஜேஸ்வரி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் ப்ளூ நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த பிளானையும் வெளியே சொல்லக்கூடாது. வீட்டில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான பொருட்கள் அது சேதமடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, இல்லை பழு ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, பழுதாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பொதுவாக இந்த மாதிரி நாட்கள்ல நம்ம எடுக்கக்கூடிய காரியங்கள், முடிவுகள் எல்லாமே சின்ன சின்ன பிரச்சனைகளோட தான் முடியும். அதே மாதிரி ஹெல்த்தில் சுய ஒழுக்கம், கட்டுப்பாட்டில் ரொம்ப முக்கியமாக இருக்கணும். மெயினாக பெண்கள், வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுடைய ஹெல்த்தில் அக்கறை, கவனம் காட்டக்கூடிய நாள். மெயினா திருப்பதி ஏழுமலையான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புது முயற்சிகள் எது எடுத்தாலும் சரி சின்ன சின்ன தடை தாமதங்களோடவே நடக்கும். நிறைய பேருடைய வீட்டில் தேவையில்லாத ப்ரெஷர், டென்ஷன், அவசியம் இல்லாத கோபம், இது எல்லாமே இருக்கும். நம்ம நல்லதுக்கு பண்ணாலும் தீமைக்கு பண்ணாலும் சரி, அது நடக்கிறது நமக்கு எதிராக இருக்கிற மாதிரியே இருக்கும். நிறைய நல்ல விஷயம் நடக்கணும்னு நீங்கள் வேண்டிக்கணும், அவ்வளோதான். மிகப்பெரிய நல்ல ஏற்றங்களும், பொறுமையாக இருந்த ஒரு காரியத்தை ஜெயிப்பதும், மிகப்பெரிய ஒரு அதாவது என்ன சொல்றது, பேஷன்ஸ் தான் இருக்கிறதுலே பெஸ்ட்ன்னு சொல்லலாம். இந்த நாள் பொறுமை தான் பெரிய ஆயுதம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய பேருக்கு தொண்டை உபாதைகள், நிறைய பேருக்கு சொல்ல முடியாத கவலைகள், குடும்பத்தை விட்டு ஏதாவது ஒரு சின்ன ஒரு பிரச்சனைனால பிரியறது, இல்லை இருந்தாலும் சந்தோஷமா இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய வருத்தத்தை கொடுக்குற மாதிரி இருக்கு இந்த நாள். செலவுகளை கண்ட்ரோலில் வச்சுக்கங்க. ஒரு சில பேருக்கு நாக்கு புண்ணு, வாயில புண்ணு இந்த மாதிரிலாம் வரும். ஹீட்னால, உடம்புல கெமிக்கல் இம்பேலன்ஸ்னால வரும். இதெல்லாம் நீங்க பார்த்துக்கொள்ள வேண்டிய ஒரு நாள் சொல்லலாம். நிறைய நல்ல விஷயம் நடக்கும். அட் தி சேம் டைம் என்ன எதுவுமே வெளியே சொல்லக்கூடாது. ஒன்றுமே நடக்காத மாதிரி உட்காந்துக்க வேண்டியதான்.
இத மட்டும் பார்த்துங்க. மத்தபடி எந்த பாதிப்பும் கிடையாது. நீங்க நல்லா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுப்பிரமணியேஸ்வரர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கரும்பச்சை நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமா ஹெல்த். உங்களுடைய சந்தோஷத்த கெடுக்கறக்குன்னே சில பேர் கெளம்புவானுங்க. ஐ மீன் வரும். பிரச்சனைகளா இருக்கும். இந்த மாரி விஷயங்கள். சில பேருக்கு வந்து தொண்டை உவார்கள். சில பேருக்கு தலைவலி. இந்த மாரிலாம் நடக்கும். ஏன்னா, எந்த இடத்துலயுமே தீக்காயம் படாம பார்த்துக்கணும். நெறைய பேர் என்ன சைலன்சர் நல்லா ஹாட்டா இருக்கும்போது போய் அது பக்கத்துல ஜாலியா சாஞ்சுப்பீங்க. இந்த மாரி சேட்டைகள்லாம் பண்ணாதீங்க. நல்லது கிடையாது. மத்தபடி ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. நல்லா நடக்கும். மெயினா என்னோட பொறுத்தவரைக்கும் ஆஞ்சநேயர புடிச்சுக்கங்க. கெட்டியா புடிச்சுக்கங்க. அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவ கின்வத்த ராமதூத கிருபா சிந்து மத்காரியம் சாதய பிரபோ. இத சொல்லுங்க அப்படியே கும்முன்னு சரியாகும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பணத் தேவைகள், அதே மாரி ரொம்ப நாளா இழுத்துட்டு இருக்கிற பிரச்சனை வந்து இந்த நாள் ஓரளவுக்கு ஓயும். பிரச்சனை முடியிற மாரி வரும். எப்படி இருந்தாலும். என்னதான் இருந்தாலும் சொல்லுவோம். அலைச்சல் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கிற மாரி இருக்கு. உடம்புல வலிமை கம்மியா இருக்கும். மன வலிமை கம்மியா இருக்கிற மாரி இருக்கு. ஆக்சுவலி யூ நீட் அ கான்ஃபிடன்ஸ். அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் கம்மியா இருக்கிற வச்சு நீங்க எதுவுமே பண்ண முடியாது. இன்றைய நாள் வந்து உங்களுக்கு தேவையானது கான்ஃபிடன்ஸ். அத நல்லா இன்கிரீஸ் பண்ணுங்க. நல்லா இருப்பீங்க. ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த அளவுக்கு வந்து நம்ம கையில இருக்கக்கூடிய பணத்த செலவு பண்ணாம இருக்கிறோமோ, அந்த அளவுக்கு நல்லது. தேவையில்லாத செலவு, தேவையில்லாத விஷயங்கள்ல வந்து பணம் போறது. இந்த மாரி நெறைய விஷயங்கள் நமக்கு அப்படிதான் ஓடும். அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம தேவையில்லாத பிரஷர இன்கிரீஸ் பண்ணாம இருக்கிறது நல்லது. 2வது எப்படியும் நம்ம கையில இருக்கிற பணத்த வந்து செலவு பண்ற மாரி சிக்கல்கள் வரலாம். இல்லைன்னா பண பற்றாக்குறையினால ஃப்ரெண்ட் கிட்ட கடன் வாங்கலாம். இதெல்லாம் இருக்கு. ஸோ இததான் நீங்க பார்த்துக்க வேண்டியது. மத்தபடி பெரிய பாதிப்பு, சுத்தமா சரியில்ல அந்த மாரி சொல்ற மாரி ஒண்ணும் இல்ல. கொஞ்சம் ஹெல்த்து, கால் முட்டி கவனமா இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் தான். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம், முக்கியமான தெய்வங்கள்ல அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, அதாவது ஒரு தடவ முயற்சி பண்ணா ஜெயிக்கலைன்னா ஃபீல் பண்ணக்கூடாது. இன்றைய நாள பொறுத்தவரைக்கும் மினிமம் 2லிருந்து 3 தடவ தான் எல்லா விஷயங்களும் முயற்சி பண்ணணும். சின்ன விஷயமா இருந்தாலும் தடை தாமதங்களோடவே நடக்கும். எதுவுமே தானா நடக்காது. அதே மாரி ரொம்ப கஷ்டப்பட்டு, அதாவது உழைக்காம ஒரு ரிசல்ட் கிடைக்காதுன்னு சொல்ற மாரி, இந்த நாள் உழைப்பு ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனா அதுக்கான ரிசல்ட் கண்டிப்பா கிடைக்கும். மெயினா லட்சுமி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கலாம். ராசியா நிறம் வெள்ளை நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கழிவுகள் போகக்கூடிய பாதை, இரண்யா சம்பந்தப்பட்ட பாதிப்பு, சில பேருக்கு கிட்னி ஸ்டோன் இந்த மாரி பிரச்சனைகள், ஒரு சில பேருக்கு யூரினரி பிளாடர்ல இஷ்யூஸ் இதெல்லாம் குடுக்குற மாரி இருக்கு. இதுதான் நீங்க மெயினா பார்த்துக்கணும். எந்த விஷயத்தையுமே நம்ம பார்த்து மெதுவா ஹேண்டில் பண்றது தான் கஷ்டம். அதாவது இந்த மாரி நாட்கள்ல நம்ம ட்ரை பண்ணாலும் சில விஷயங்கள் ரொம்ப லேட்டா நடக்கும், தள்ளி நடக்கும். வீட்ல பெரியவங்களுடைய ஹெல்த் ரொம்ப கவனமா பார்த்துக்கொள்ள வேண்டிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமானுஜர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக ஹெல்த்ல கவனமா இருக்கணும். இரவு நேரத்துல பயணத்தை தவிர்ப்பது நல்லது. அண்ணன் தம்பி கூட சண்டை போடக்கூடாது. எந்த விஷயத்திலயுமே இன்றைய நாள் வந்து, அதாவது நமக்கு எதிராக நெறைய விஷயங்கள் நடக்குதுன்னு உட்கார்ந்து ஃபீல் பண்ணுவோம். அதாவது இன்ட்ராஸ்பெக்ஷனுக்கான நாள். அப்ப முடிஞ்ச அளவுக்கு நம்ம கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது தான் நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கும்பராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நெறைய பேருக்கு இருக்கிற சிக்கல்கள், வாக்குவாதம், சண்டை இந்த மாரி பல பிரச்சனைகள் வந்து நிவர்த்தி ஆகும். கோவத்தினால எந்த முடிவு எடுத்தாலும் செட் ஆகாது. எல்லாமே தள்ளி போய் நடக்கும். எல்லாமே தள்ளி போய் நடக்கும்ங்கிறது தான் பிரச்சனையே இங்க. மெயினா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை. இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை ஜாஸ்தியா இருக்கிற மாரி இருக்கு பார்த்துக்கணும்.
மத்தபடி பெரிய பாதிப்புகள் ஒண்ணும் கிடையாது. நல்லா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் வெள்ளை நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஹெல்த் இஸ் வெல்த். உழைப்பு இல்லாம எதுவுமே கிடைக்காது. 6ஆம் இடம் அப்படிங்கிறது உழைப்பு. 6ஆம் இடம்ங்கிறது கடுமையான உழைப்பு. அதாவது விடாமுயற்சி. இந்த நாள் இதெல்லாம் கொஞ்சம் லெவலுக்கு மீறி இருக்கு. அதாவது எப்போ நமக்கு சிச்சுவேஷன் சரியில்லையோ, அந்த நாள்ல நமக்கு தேவையானது ஒரே விஷயம் தான். கான்ஃபிடன்ஸ். இன்றைய நாள பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ஆத்ம விசுவாசம், ஆத்ம பலம் ரொம்ப முக்கியம். அது இருந்தா போதும் பல பிரச்சனைகள் சால்வ் ஆகக்கூடிய நாளா மாறும். இன்றைய நாள் மெயினா நீங்க ராமேஸ்வரர் சேது மாதவ சுவாமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். ஸோ எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே இன்றைய நாள் நல்லா இருக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.